தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 19, 20ஆம் தேதிகளில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் கருஞ்சிறுத்தையும் சிறுத்தையும் ஒன்றாக நீர் அருந்தும் அரிய காட்சி பதிவாகியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள பத்ரா புலிகள் சரணாலயத்தில் இக்காட்சி படம் பிடிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக சிறுத்தைகள் தங்கள் இனத்தைச் சேர்ந்த மற்ற சிறுத்தைகளுடன் நெருங்கி பழகுவது அரிதாக உள்ள நிலையில் அவை ஒன்றாக சேர்ந்து நீர்நிலையில் குடிநீர் குடிப்பது அரிதான காட்சி என வனவிலங்கு ஆர்வலர்கள் தெரிவித்தனர். இந்தியா முழுக்க எந்த ட்ரெண்ட் இருந்தாலும் தமிழகத்தில் பிளாக் அண்ட் ரெட் தான் என்று திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் பேசியுள்ளார். திருப்பத்தூரில் திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் அஜீம் திமுகவில் இணைந்தார். தொடர்ந்து உரையாற்றிய மு.க. ஸ்டாலின் பாஜகவின் கிளை செயலராக பழனிசாமி மாறிவிட்டதாகவும் அதிமுக தற்போது பாஜகவின் கிளை கழகம் என்றும் விமர்சித்தார். மகளிர் உரிமை தொகையை முடக்க பாஜக ஒருவரை வைத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததாகவும் அதனால் தான் சர்பிரைஸாக கொடுத்து அவர்களது திட்டத்தை முறியடித்ததாகவும் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார். முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவே விஜயை பார்த்துதான் கட்சி ஆரம்பித்தார் என்று கூட சொல்வார்கள் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நகைச்சுவையாக விமர்சனம் செய்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் விஜய் கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு கூட்டத்திற்கு யார் பொறுப்பானவர்களோ அவர்களிடம் கேள்வி கேட்பதே சரி என்று உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்தார். அண்ணாவே விஜயை பார்த்துதான் கட்சி ஆரம்பித்தார் என கூட தாவேகாவினர் சொல்வார்கள் எனவும் உதயநிதி ஸ்டாலின் கிண்டலாக குறிப்பிட்டார். புத்தாக்க நிறுவனங்களின் நியாயாதார திட்டங்களுக்கு 2வது கட்ட தொகையாக 10,000 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகையை கொண்டு உயர் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் புத்தாக்கங்களுக்கு முற்படுவோருக்கு ஊக்க நிதி அளிக்கப்படும். மேலும் தனியார் நிறுவனங்களோடு இணைந்து நகர்ப்புறங்களை மேம்படுத்த 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கேரளாவில் சாலை விபத்தில் மூளைச்சாவடைந்த 10 மாத குழந்தையின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. பெற்றோர் அளித்த ஒப்புதலின் பேரில் 2 சிறுநீரகங்கள், 1 இதய வால்வ், 2 கண் கருவெளிகள், கல்லீரல் ஆகியவை தேவைப்படும் குழந்தைகளுக்கு தானமாக அளிக்கப்பட்டன. சிறுமியின் பெற்றோர் அருண் ஆப்ரஹாம், ஷெரின் ஜான் ஆகியோரின் செயலை ஆளுநர் ராஜேந்திர அல்லேக்கர் பாராட்டியுள்ளார். அசாம் மாநிலத்தில் போர் விமானங்களும் இறங்கக்கூடிய வகையிலான சாலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். மோடி வந்த C-130J ரக விமானம் இந்த சாலையில் தரையிறங்கியது. போர் போன்ற அவசர காலங்களில் பயன்படுத்த ஏதுவாக இந்த சாலை அமைக்கப்பட்டுள்ளது. 4.2 கிலோமீட்டர் நீளமுள்ள இச்சாலை சுமார் 100 கோடி ரூபாய் செலவில் சீன எல்லையை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற விமானப்படை விமானங்களின் சாகசங்களை பிரதமர் மோடி கண்டுகளித்தார். அவசர காலங்களில் போர் விமானங்கள் தரையிறங்கும் வகையிலான சாலையை திறந்து வைத்த பிரதமர் பின்னர் விமான சாகசங்களை பார்வையிட்டார். 20 நிமிடங்கள் நடைபெற்ற சாகசத்தில் ரஃபேல், சுகோய் 30, AN-32 உள்ளிட்ட விமானங்கள் சாகசங்களில் ஈடுபட்டன. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமியின் அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் குறித்த அறிவிப்பை அதிமுக தலைமை வெளியிட்டுள்ளது. அதன்படி வரும் 21ஆம் தேதி சனிக்கிழமை திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மற்றும் அம்பத்தூரில் அவர் பரப்புரை மேற்கொள்கிறார். 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாதவரம், பொன்னேரி ஆகிய இடங்களிலும், 25ஆம் தேதி புதன்கிழமை மதுரவாயில், பூந்தமல்லியிலும், வியாழக்கிழமை தாம்பரம், பல்லாவரம் பகுதிகளிலும் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் ஞாயிறு மாலை நடைபெறும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரக் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்கிறார். கோபிச்செட்டிப்பாளையம் சாலையில் உள்ள அரியப்பம்பாளையம் பகுதியில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சியில் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்கின்றனர். திருச்சி அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை கடத்தப்பட்டிருப்பதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களுக்கான அரசு என மார்தட்டிக் கொள்ளும் ஆட்சியில் அரசு மருத்துவமனையிலேயே குழந்தை பறிபோகும் அவல நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார்.
குழந்தை கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தயவு தாட்சணியமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திமுக காங்கிரஸ் இடையே நிலவி வரும் பனிப்போருக்கிடையே காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலர் KC வேணுகோபால் புதுகை வருகை தரவுள்ளார். ராகுல் காந்தியின் வலது கரம் போல் செயல்படும் KC வேணுகோபால் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரோடு வரும் 17ஆம் தேதி புதுவை வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக காங்கிரஸ் கூட்டணி விவகாரத்தில் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் மீண்டும் புயலை கிளப்பியிருக்கிறார். 170 தொகுதிகளில் திமுக போட்டியிடும், அதில் 160 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியதை சுட்டிக்காட்டி மாணிக்கம் தாக்கூர் கூட்டணியில் கலக குரல் எழுப்பியுள்ளார். இதுபற்றி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் 2021 தேர்தலில் 173 இடங்களில் போட்டியிட்ட திமுக 133 இடங்களில் மட்டுமே வென்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக தோல்வியடைந்த இடங்களையே தாங்கள் கேட்பதாகவும் மாணிக்கம் தாக்கூர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் காங்கிரஸ் 40 தொகுதிகளை கேட்க குறி வைத்திருப்பதாகவும் கருதப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருப்பதால் திமுகவுக்கு ஆதரவு அதிகரித்திருப்பதை உணர்ந்து யாரும் ஆட்சியில் பங்கும் தருவதை கேட்க மாட்டார்கள் என்று திமுக அமைப்பு செயலர் RS பாரதி தெரிவித்துள்ளார். திமுக சட்டப்பிரிவு மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய RS பாரதி, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது என்பதை ஏற்கனவே முதல்வர் தெளிவாக கூறிவிட்டதாக சுட்டிக்காட்டினார். தமிழக வெற்றிக் கழகத்தில் வேட்பாளர்கள் விருப்ப மனு வழங்குவதற்கான கால அவகாசத்தை நீட்டிப்பதாக அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. இதுகுறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ள தவிக பொதுச் செயலாளர் என் ஆனந்த், 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புவோர் அவர்களது விருப்ப மனுவை பிப்ரவரி 14க்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்ததாகவும், ஆனால் தற்போது வரும் 20ஆம் தேதி வரை விருப்ப மனுவை வழங்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை இறுதி செய்யவும் தேர்தல் களத்தை சூடாக்கவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வந்துள்ளார். சனிக்கிழமை காலை திருச்சியிலிருந்து காரைக்காலுக்கு புறப்பட்ட அவருக்கு ஏராளமான பாஜக தொண்டர்கள் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பளித்தனர். காரைக்கால் வருகை தந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுவரில் தாமரை சின்னத்தை வரைந்து பாஜகவின் விழிப்புணர்வு பரப்புரையை தொடங்கி வைத்தார். அதனையடுத்து சாலை மார்க்கமாக பாஜக பொதுக்கூட்டம் நடைபெற்ற சந்தை திடலுக்கு சென்ற அமித்ஷாவுக்கு திருநள்ளாறு சாலை சந்திப்பில் மீனவர்கள் பாரம்பரிய பனை ஓலையை தலைப்பாயாக அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனர். 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 24 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காரைக்காலில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், 2021 நடைபெற்ற புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 44% வாக்குகள் கிடைத்ததாக குறிப்பிட்டார். ஆனால் 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் சேரும் நிலையில் 60% வாக்குகள் கிடைக்கும் என்றார். காங்கிரஸ் ஆட்சியில் பின்னடைவை சந்தித்த புதுச்சேரியை தேசிய ஜனநாயக கூட்டணி மீட்டுருவாக்கம் செய்திருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா, அடுத்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரியை மேலும் வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல உறுதி எடுத்துள்ளதாக தெரிவித்தார். நாராயணசாமியின் காங்கிரஸ் ஆட்சியில் ராகுல் காந்தி குடும்பத்தின் ஏடிஎம்மாக புதுச்சேரி மாறியிருந்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். காரைக்காலில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அமித்ஷா, நாராயணசாமியின் ஒரே நோக்கம் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தின் கஜானாவை நிரப்புவதுதான் என்றார். மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அதிமுக அறிவித்தது தோல்வி பயத்தால் தானே என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வப்பிரந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் வேலை உறுதி அளிப்பு திட்டத்தின் பெயரை மாற்றிய மத்திய அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 100 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் மாநில அரசுகள் 40% நிதி தர வேண்டும் என்ற நிபந்தனை மாநில அரசுகளிடம் நிதி சுமையை ஏற்படுத்துவதாக கூறினார். மகளிருக்கு 5000 இல்லை 50000 கொடுத்தாலும் திமுக ஆட்சிக்கு மக்கள் மீண்டும் வாக்களிக்கப் போவதில்லை என்று அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் நலனுக்கான 11000 கோடி ரூபாய் நிதியை தேர்தல் பயத்திற்காக திசை திருப்பி மகளிருக்கு வழங்குவது கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பது போல் உள்ளதாக குற்றம் சாட்டினார்.
சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருக்கும் நிலையில் இந்த தேர்தலோடு திமுக ஆட்சி முடிவுக்கு வரும் என்றும் டிடிவி தினகரன் கூறினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 160 ரூபாய் உயர்ந்து 14,560 ரூபாயாக விற்கப்படுகிறது. 1 சவரன் தங்கம் 1,16,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை மாற்றமின்றி 1 கிராம் 280 ரூபாயாகவே உள்ளது. 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. புத்தாக்க நிறுவனங்களின் நியாயாதார திட்டங்களுக்கு 2வது கட்ட தொகையாக 10,000 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகையை கொண்டு உயர் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் புத்தாக்கங்களுக்கு முற்படுவோருக்கு ஊக்க நிதி அளிக்கப்படும். மேலும் தனியார் நிறுவனங்களோடு இணைந்து நகர்ப்புறங்களை மேம்படுத்த 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காஷ்மீரின் புல்வாமாவில் 7 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த 40 துணை ராணுவ வீரர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினர். 40 வீரர்களின் தியாகம் வலிமையான, பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதற்கான உந்து சக்தியாக இருக்கும் என்று CP ராதாகிருஷ்ணன் கூறினார். 40 வீரர்களின் அர்ப்பணிப்பு நினைவிலிருந்து அகலாது என்றும் ஒவ்வொரு இந்தியரும் அவர்களின் மாறாத துணிச்சலிலிருந்து வலிமையை பெறுகிறார்கள் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டில் இதே நாளில் காஷ்மீரின் புல்வாமாவில் நடைபெற்ற பயங்கரவாத தற்கொலைப்படை தாக்குதலில் 40 துணை ராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் செய்தனர். இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. தெலங்கானா உள்ளாட்சித் தேர்தலில் ஆளும் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 116 நகராட்சிகள் மற்றும் 7 மாநகராட்சிகளில் நடைபெற்ற தேர்தலில் 1500க்கும் மேற்பட்ட வார்டுகளை கைப்பற்றி காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவின் BRS கட்சி 700க்கும் மேற்பட்ட வார்டுகளில் வெற்றி பெற்று 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் களமிறங்கிய பாஜக 333 வார்டுகளை மட்டுமே கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் சாலை விபத்தில் மூளைச்சாவடைந்த 10 மாத குழந்தையின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. பெற்றோர் அளித்த ஒப்புதலின் பேரில் 2 சிறுநீரகங்கள், 1 இதய வால்வ், 2 கண் கருவெளிகள், கல்லீரல் ஆகியவை தேவைப்படும் குழந்தைகளுக்கு தானமாக அளிக்கப்பட்டன. சிறுமியின் பெற்றோர் அருண் ஆப்ரஹாம், ஷெரின் ஜான் ஆகியோரின் செயலை ஆளுநர் ராஜேந்திர அல்லேக்கர் பாராட்டியுள்ளார். விவசாயிகளின் வருவாயை உயர்த்தும் நோக்கில் 25 லட்சம் டன் கோதுமை மற்றும் 5 லட்சம் டன் சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நடப்பாண்டு குறுவையில் கோதுமை சாகுபடி பரப்பளவு 334.17 லட்சம் ஹெக்டேராக அதிகரித்துள்ளது. கோதுமையின் அதிக இருப்பு, அதிக உற்பத்தி உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு கோதுமை ஏற்றுமதிக்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதேபோல சர்க்கரை ஏற்றுமதியை எளிதாக்கும் வகையில் கூடுதலாக 5 லட்சம் டன் சர்க்கரை ஏற்றுமதியாகும் என அரசு அனுமதி அளித்துள்ளது. கடந்த மாதத்தில் இந்தியாவின் பாமாயில் இறக்குமதி 51% அதிகரித்துள்ளது. உலக அளவில் தாவர எண்ணெய் இறக்குமதியில் முதலிடத்தில் உள்ள இந்தியா பாமாயிலை இந்தோனேஷியா மற்றும் மலேசியாவிலிருந்து இறக்குமதி செய்கிறது. கடந்த மாதம் மட்டும் 7,66,384 மெட்ரிக் டன் பாமாயில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இது முந்தைய 4 மாதங்களில் மிக அதிகமாகும். சோயா எண்ணெயை விட அதிக தள்ளுபடி அளிக்கப்பட்டதால் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் பாமாயில் இறக்குமதியில் அதிக கவனம் செலுத்தியதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் பிப்ரவரி 16ஆம் தேதி ஆந்திரா வருகை தர உள்ள நிலையில் அன்றைய தினம் மருத்துவ சிகிச்சை திட்டம் தொடங்கி வைக்கப்பட உள்ளதாக அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறினார். மாநில சட்டமன்றத்தில் பேசிய அவர், கேட்ஸ் அறக்கட்டளை உதவியோடு மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் டிஜிட்டல் ஹெல்த் கார்டு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் தனிப்பட்ட மருத்துவ சிகிச்சை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். பெங்களூரில் காதலர் தினத்தை ஒட்டி ரோஜா பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. KR மார்க்கெட் உள்ளிட்ட நகரின் பல பகுதிகளில் ரோஜாக்கள் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. வழக்கமாக 20 முதல் 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒற்றை ரோஜா பூ 80 ரூபாய்க்கு விற்பனையானது. சில வகை ரோஜாக்கள் 150 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பரிசு பொருட்கள் கடைகளிலும் விற்பனை களை கட்டியுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நாளை நடைபெறவுள்ள போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இந்நிலையில் போட்டி நடைபெறும் கொழும்புவில் நாளை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இலங்கை அரசின் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரம் மாலை 5 மணிக்கு, அதாவது போட்டி தொடங்க 2 மணி நேரத்திற்கு முன் தூறலுக்கு வாய்ப்புள்ளது என்றும், போட்டியின் போது மழைக்கு வாய்ப்பு மிக குறைவு என்றும் தனியார் வானிலை ஆய்வு மைய நிறுவனமான அக்குவதர் கணித்திருக்கிறது. இப்போட்டியை காண இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் கொழும்பு சென்றுள்ளனர். இதனால் விமான கட்டணங்களும் விடுதி கட்டணங்களும் வெகுவாக அதிகரித்துள்ளன. தமிழகத்திற்கு நிரந்தர டிஜிபியை நியமிப்பதற்கான அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. இதற்காக டிஜிபி அந்தஸ்தில் உள்ள தகுதியான அதிகாரிகளின் புதிய பட்டியலை இறுதி செய்து மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்ப மூத்த அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். டிஜிபி நியமனம் தொடர்பான வழக்கை சமீபத்தில் விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டின் அடுத்த டிஜிபி யார் என்பதற்கான பெயர் பட்டியலை யுபிஎஸ்சியிடம் 1 வாரத்திற்குள் மாநில அரசு பரிந்துரைக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. தற்போது உள்ள சீனியாரிட்டி அடிப்படையில் சீமா அகர்வால், ராஜீவ்குமார் மற்றும் சந்தீப் ராய் ரத்தூர் ஆகிய 3 அதிகாரிகள் முன்னிலையில் உள்ளனர். முன்னதாக 2025ஆம் ஆண்டு அக்டோபரில் இவர்களது பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்ட போதிலும் தமிழக அரசு அவர்களை ஏற்கவில்லை. பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறார். பிரதமர் மோடியின் கடின உழைப்பை தான் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடவில்லை என திமுகவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாநில மொழிகளில் வாழ்த்து செய்தி அனுப்பும் பழக்கம் கொண்டவர் மோடி என தெரிவித்தார். மாநிலங்களவையில் பேசிய சிவா, அவரவர் தாய்மொழி அவரவருக்கு முக்கியம் என்பதை பிரதமர் உணர்ந்தவர் என்றும், அப்படி இருக்கையில் ஹிந்தி ஏன் திணிக்கப்பட வேண்டும் என்றும் தமது கேள்வி என்றும் திருச்சி சிவா தெரிவித்தார். தாவேகா தலைவர் விஜய் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு எதிரான கண்டனங்கள் தீவிரமடைந்துள்ளன. தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் திமுக எம்பிக்கள் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சென்னை கமலாலயத்திற்கு வந்த நயினார் நாகேந்திரனிடம் செய்தியாளர்கள் இதுகுறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளிக்க தயங்கிய அவர், ஒரு முறைதான் சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு மைக்கை தவிர்த்து அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டுச் சென்றார். தாவேகா தலைவர் விஜய் குறித்த நயினார் நாகேந்திரனின் விமர்சனத்திற்கு திமுக எம்பி கனிமொழி சோமு கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அரசியலில் ஈடுபட்டுள்ள ஒருவரது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பொதுவெளியில் விமர்சிப்பது அநாகரிகம் என கண்டித்துள்ளார். மேலும் அரசியலுக்கு சம்பந்தமில்லாத ஒரு பெண்ணின் மாண்பையும் கண்ணியத்தையும் இழித்து பேசுவது பெண்மையை களங்கப்படுத்தும் செயல் என்றும், நயினார் நாகேந்திரனை பாஜகவில் உள்ள பெண் தலைவர்களை கண்டிக்காமல் மௌனம் காப்பது அநீதி என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும் என்று அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நடிகையின் பெயரை குறிப்பிட்டு விஜயை நயினார் நாகேந்திரன் விமர்சித்தது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். பொதுவாக நயினார் அப்படி பேசக்கூடியவர் அல்ல என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். கோவையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பின் நினைவு நாளை முன்னிட்டு உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் தனது ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்தியுள்ளார். எல்கே அத்வானி பங்கேற்ற அந்த கூட்டத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் தானும் மயிரிழையில் உயிர் தப்பியதை அவர் கனத்த இதயத்தோடு நினைவு கூர்ந்துள்ளார். பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் அனைவரும் ஒன்றுபட்டு நின்று தேசத்தின் அமைதியையும் ஒருமைப்பாட்டையும் காக்க வேண்டும் என சிபி ராதாகிருஷ்ணன் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் சர்ச்சைக்குரிய கருத்துக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு குரல்கள் ஒலிக்க தொடங்கியுள்ளன. ஒரு அரசியல் கட்சியின் மாநில தலைவர் பொதுவெளியில் பயணிக்கும் பெண்களை பற்றி அவதூறாக பேசுவது அழகு அல்ல என திமுகவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தெரிவித்துள்ளார். பெண்களை கண்ணியத்துடன் பேசுவதும் நடத்துவதுமே நாகரிக அரசியல் ஆகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கண்ணியமின்றி பேசும் நயினார் நாகேந்திரன் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்க தகுதியற்றவர் என தாவேகா பரப்புரை செயலர் நாஞ்சில் சம்பத் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த தேர்தலில் 4 கோடி ரூபாய் சிக்கலில் சிக்கிய நபர் ஊருக்கு உபதேசம் செய்வது இந்த ஆண்டின் மிகப்பெரிய நகைச்சுவை என்று சாடியுள்ளார். மேலும் அறிவாலயத்தை விமர்சித்தால் கமலாலயத்திற்கு ஏன் காய்ச்சல் வருகிறது என்றும் நயினார் நாகேந்திரனுக்கு நாஞ்சில் சம்பத் கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் வரும் 2026 ஏப்ரல் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் நவீன தமிழ் இலக்கியத்துக்கான வாழும் தமிழ் என்ற இலக்கிய விழா
மிக பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் ஒருங்கிணைக்கும் இந்த விழாவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட முன்னணி எழுத்தாளர்கள் பங்கேற்க உள்ளனர். தமிழ் நவீன இலக்கியத்தை உலக அரங்குக்கு எடுத்துச் செல்லவும், அமெரிக்காவில் வாழும் இளம் தலைமுறையினருக்கு நம் பண்பாட்டையும் இலக்கியத்தையும் அறிமுகம் செய்யவும் இந்த விழா ஒரு பாலமாக அமையும் என விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். முற்றிலும் இலக்கியம் சார்ந்த விவாதங்கள், அமர்வுகள் என 3 வெவ்வேறு அரங்குகளில் இந்த விழா திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் உலகளாவிய அறிவுத்தளத்தில் தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு நிலையான இடத்தை உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கம் என்று விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை எழுத்தாளர்கள் ஜெயமோகன், முத்துலிங்கம் உள்ளிட்ட குழுவினர் முன்னெடுத்து வருகின்றனர். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் திக்லிபூர் அருகே அமைந்துள்ள ரோஸ் மற்றும் ஸ்மித் இரட்டை தீவுகள் தற்காலிகமாக தோன்றும் மணற்பாதையாலும் தனித்துவமான இயற்கை எழிலாலும் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்து வருகின்றன. கடல் நீர்மட்டம் குறையும் போது இந்த 2 தீவுகளையும் இணைக்கும் வெள்ளை மணற்பரப்பு தோன்றும். ஒரே இடத்தில் ஒருபுறம் அமைதியான பச்சை நீல நிற கடலையும் மறுபுறம் ஆழமான நீல நிற கடலையும் காண்பது மாறுபட்ட அனுபவத்தை வழங்குவதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். அந்தமானின் லாங் ஐலாண்டில் தமிழ் மொழியை காப்பாற்றும் நோக்கில் அண்ணாவின் பெயரில் படிப்பகம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்பை எதிர்த்து 1960களில் நடந்த மொழி போராட்டம் அந்தமான் வரை எதிரொலித்தது. அங்குள்ள லாங் ஐலாண்டில் 1970இல் அண்ணாவுக்கு திருவுருவச் சிலை நிறுவப்பட்டது. அங்கு தமிழ் மக்கள் அதிகம் வசித்த நிலையில் நாளடைவில் பல்வேறு காரணங்களால் பெரும்பாலானோர் வேறு பகுதிகளுக்கு குடிபெயர்ந்தனர். தற்போது குறைவான மக்களை அங்கு வசிக்கின்றனர். லாங் ஐலாண்டில் உள்ள பள்ளியில் தமிழ் மொழி கற்றுக் கொடுப்பது இல்லை. இந்நிலையில்தான் அங்கு அண்ணாவின் பெயரில் படிப்பகம் தொடங்கப்பட்டுள்ளது. தெலங்கானா உள்ளாட்சித் தேர்தலில் ஆளும் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 116 நகராட்சிகள் மற்றும் 7 மாநகராட்சிகளில் நடைபெற்ற தேர்தலில் 1500க்கும் மேற்பட்ட வார்டுகளை கைப்பற்றி காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவின் பிஆர்எஸ் கட்சி 700க்கும் மேற்பட்ட வார்டுகளில் வெற்றி பெற்று 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் களமிறங்கிய பாஜக 333 வார்டுகளை மட்டுமே கைப்பற்றியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு வரும் ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதன் எதிரொலியாக புதிய தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணைய முதன்மை செயலாளர் கடந்த 9ஆம் தேதி கடிதம் எழுதியிருந்ததாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் வெளியிட்டுள்ள அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சிவஞானம் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் இணை தலைமை செயல் அதிகாரி ஸ்ருதஞ்சய் நாராயணன் இணை தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் தொடங்கிய நிலையில் 6ஆம் வகுப்பு முதல் டேப் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுடன் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன்படி 12ஆம் வகுப்பு முடித்த 15,783 பேருக்கு மார்ச் மாதத்திற்குள் லேப்டாப் வழங்கப்பட உள்ளது. விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும், அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஒன்றியத்தைச் சேர்ந்த பழஞ்சூர் மற்றும் பாப்பான் சத்திரம் கிராமங்களை முழுமையாக திருவள்ளூர் மாவட்டத்துடன் இணைக்க வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 1997இல் மாவட்ட பிரிப்பின் போது ஏற்பட்ட நிர்வாக சிக்கலால் இவ்விரு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பட்டா மற்றும் பத்திரப்பதிவு உள்ளிட்ட தேவைகளுக்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீபெரும்புதூருக்கு செல்ல வேண்டியிருப்பதால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். தங்கள் கோரிக்கை நிறைவேறாவிட்டால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதோடு அடையாள அட்டைகளையும் திரும்ப ஒப்படைக்கப் போவதாக கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர்.
விவசாயிகளின் வருவாயை உயர்த்தும் நோக்கில் 25 லட்சம் டன் கோதுமை மற்றும் 5 லட்சம் டன் சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நடப்பாண்டு குருவியில் கோதுமை சாகுபடி பரப்பளவு 334.17 லட்சம் ஹெக்டேராக அதிகரித்துள்ளது. கோதுமையின் அதிக இருப்பு, அதிக உற்பத்தி உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு கோதுமை ஏற்றுமதிக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதேபோல சர்க்கரை ஏற்றுமதியை எளிதாக்கும் வகையில் கூடுதலாக 5 லட்சம் டன் சர்க்கரை ஏற்றுமதிக்கும் அரசு அனுமதி அளித்துள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு எரஞ்சிப்பாலம் சந்திப்பில் நடைபாதையில் வந்த ஸ்கூட்டரை தடுத்து நிறுத்திய மூதாட்டியின் செயல் இணையத்தில் பாராட்டை பெற்றுள்ளது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நடைபாதை வழியாக ஸ்கூட்டரை ஓட்ட முயன்ற வாகன ஓட்டியை அங்கு நடந்து வந்த மூதாட்டி குறுக்கே நின்று தடுத்தார். தொடர்ந்து ஹாரன் அடித்தும் நகர மறுத்த அவர் இது பாதசாரிகளுக்கான இடம் என்பதை சைகையால் உணர்த்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து ஸ்கூட்டர் ஓட்டி வந்தவர் வாகனத்தை பின்னோக்கி எடுத்துச் சென்று பிரதான சாலைக்கு திரும்பினார். இந்த சம்பவம் சிசிடிவி காட்சியாக வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் முனையத்திலிருந்து வெளியேறி வாகனங்களை அடைவதில் பயணிகள் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இதற்கு முன்பாக பயணிகள் வெளியே வந்தவுடன் அருகிலேயே வெளியே செல்வதற்கான வாகனங்களை பிடிக்கும் வசதி இருந்தது. ஆனால் தற்போது வாடகை வாகனங்கள் நிறுத்துமிடம் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பல்லடுக்கு வாகன நிறுத்துமிடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் தங்களது கனமான உடைமைகளுடன் நீண்ட தூரம் நடக்க வேண்டியுள்ளது. முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்காக இயக்கப்படும் பேட்டரி கார்களின் எண்ணிக்கையும் குறைவாக இருப்பதால் அவற்றுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ளது. இந்த நெரிசலை குறைக்க முனையத்தின் அருகிலேயே புதிதாக வாகன நிறுத்துமிடம் கட்ட திட்டமிடப்பட்டது. எனினும் பழைய ஒப்பந்ததாரர்களுடன் நிலவும் சட்ட சிக்கல்கள் மற்றும் கட்டுமான தாமதத்தால் இந்த வசதி இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இதனால் சென்னைக்கு விமானம் மூலம் வரும் பயணிகள் இன்றும் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவசர சிகிச்சை பிரிவில் செவிலியருக்கு பதிலாக மருத்துவ பணியாளர் சிகிச்சை அளித்ததைக் கண்டு அதிருப்தியடைந்த அமைச்சர் சம்பந்தப்பட்ட செவிலியரை கண்டித்ததோடு மாவட்ட சுகாதார இயக்குநரை தொலைபேசியில் அழைத்து விளக்கம் கேட்டார். மேலும் கடந்த 8 மாதங்களாக குடிநீர் இயந்திரம் பழுதுபார்க்கப்படாதது, அவசர சிகிச்சை பிரிவில் போதிய சக்கர நாற்காலிகள் இல்லாதது மற்றும் பொதுவான சிகிச்சை முறை குறித்து அதிகாரிகளை சாடினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள மஞ்சம்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. திருச்சி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட 800 காளைகள் வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்தன. களத்தில் நின்ற 300 மாடுபிடி வீரர்கள் காளைகளை தழுவி வீரத்தை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டை காண ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் மஞ்சம்பட்டியே விழாக்கோலம் பூண்டது.